सुप्रभात बच्चों, आज हम देखेंगे हमारे ग्रेड 8 3L. ओके चिल्ड्रन, ऑलरेडी आई टोल्ड यू दैट. ஸோ உங்களுக்கு 3L புக்கு எது 2L புக்கு எதுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் கிளியராக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த 2L புக்குக்கும் 3L புக்குக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சுரபி அப்படிங்கிற இந்த கம்பெனி புக்கு தான் உங்களுக்கான புக்கு. ஸோ இது கிரேடு 7க்கான புக்கு. இதே ப்ளூ கலரில் இருக்கும், சுரபி அப்படிங்கிற கம்பெனி. ஸோ அதுதான் உங்களுக்கான புக். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெசன் 1 அண்ட் லெசன் 2ல் நம்ம 5 ரோமன் கொடுத்துருப்போம். ஸோ அது இல்லாமல் அதில் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் நான் விட்டுருப்பேன். அதை நான் தனியாக உங்களுக்கு நடத்துவேன், டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ அனுப்பினேன். உங்களுக்கு கொடுத்த அந்த பிடிஎஃப்லேயே நான் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேட் 8ல் 3Lல் நான் உங்களுக்கு டீச் பண்ண 5 ரோமன் தவிர எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ். ஸோ டைட்டில் என்ன? எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் ஃப்ரம் லெசன் 1 அண்ட் 2. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் மெயினாக நான் 3 ரோமன் எடுத்திருக்கிறேன். ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் வச்சன் பதலியே. ஃபர்ஸ்ட் ரோமன் वचन बदलिए. चिल्ड्रन, वन मोर इन्फॉर्मेशन. नेक्स्ट मंथल इरुंदु उंगलुक्कु ஓரல் அசஸ்மெண்ட் எவ்ரி 15 days ஒன்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த்து சார், பிரின்ஸிபல் சாரே உங்களுக்கு உங்களுடைய ரீடிங் அசஸ்மெண்ட் பண்ணுவார். நீங்கள் எப்படி ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஹிந்தி ரீட் பண்ண யூ மஸ்ட் லேர்ன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியல, எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, அந்த லெட்டர்ஸே புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹிந்தி பேசிக்காக கிட்டத்தட்ட டோட்டலாக உங்களுக்கு 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வவல்ஸ் இருக்கும், கான்சனன்ட் இருக்கும், செமி கான்சனன்ட் இருக்கும், ஹவு டு ஃபார்ம் அ 2 letter வேர்ட்ஸ், 3 letter வேர்ட்ஸ், ஹவு டு ரீட் 2 letter 3 letter 4 letter வேர்ட்ஸ், அண்ட் வாட் ஆர் த ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன், ஹவு டு ப்ரொனன்ஸ் த லெட்டர், இதை எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ் அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். அண்டு different shapes of ra and what are the pronunciation for dot. அதாவது டாட்னா அனுஸ்வார். ஸோ இதை 6 சாப்டரையுமே கிட்டத்தட்ட நான் 7 பார்ட் வீடியோவாக, பேசிக் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் யாருக்கு ஹிந்தி தெரியலன்னு நினைக்கிறீங்களோ கம்பல்சரி அந்த வீடியோவை உட்காந்து பார்த்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் ப்ரொனன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்பல்சரி அந்த ப்ரொனன்சியேஷனும் ப்ராப்பராக வரும். அண்ட் யூ கேன் ரீட் அண்ட் ரைட் ஹிந்தி வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். ஓகேயா? ஸோ இதை நீங்கள் மஸ்ட் ஃபாலோ த 7 வீடியோஸ். ஓகே, யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேயும் அப்லோட் பண்ணியிருப்போம். அண்ட் கிளாஸ் ரூம் ஆப்லேயும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வீடியோஸை ப்ராப்பராக உட்காந்து அதை லிசன் பண்ணி அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் ஃப்ரம் லெசன் 1 and 2. வச்சன் பதலியே அப்படின்னா சிங்குலர் டு plural. ஓகே, இதுதான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இதில் உங்களுக்கு 10 இருக்குது. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச பீரியாடிக் அசஸ்மெண்ட் 1ல் இந்த போர்ஷன் எல்லாம் நான் உங்களை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு அந்த 5 ரோமன்ஸ்லேருந்து தான் கொஷின் ஆன்சர் கேட்டிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் வரும்போது அதில் இந்த ரோமனையும் நான் ஆட் பண்ணி தான் இதிலேருந்து தான் சேர்த்தி கொஸ்டின் எடுப்பேன். ஓகே, so first one I'll write the question. Seva deta suvidha जानकारी महीना
mahina, mahina. Sixth one, kapada. ஓகே, ஸோ இப்போ இதோட இந்த கொஸ்டின்ஸோட மீனிங்ஸ் அண்ட் இதோட ஆன்சர்ஸ் என்னங்கிறது சொல்கிறேன். சேவா அப்படின்னா சர்வீஸ் அண்ட் இதோட ப்ளூரல் சேவாயேங். சேவாயேங் அப்படின்னா சர்வீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேத்தா அப்படின்னா கொடுக்கறது. ஓகே, அதுக்கு ஒருத்தர் கொடுத்தா தேத்தா, நிறைய பேர் கொடுத்தா தேத்தே, ப்ளூரல் ஃபார்ம். சுவிதா அப்படின்னா ஃபெசிலிட்டி, சுவிதாயே. சுவிதாயே, சுவிதாயே. சுவிதாயே மீன்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஜான்காரினா இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சு வச்சிருக்கிறது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஜான்காரி. அதோட ப்ளூரல் जानकारियाँ. जानकारियाँ. महीना அப்படின்னா மந்த், அதோட ப்ளூரல் ஃபார்ம் மஹீனே, மந்த்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கப்படா, கிளாத், துணி. கப்படானா துணி, ஸோ அதோட ப்ளூரல் ஃபார்ம் கப்படே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பார்ப்போம். Seventh one, खा प्लस ऊ की मात्रा खुशी, खुशी. Eighth one, एक. Ninth one, मिठाई दुकान. मिठाई दुकान. ஸோ இப்போ இதோட மீனிங் பார்க்கலாம். குஷி அப்படின்னா ஹாப்பி, குஷியாங் அப்படின்னா ஹாப்பினஸ், அதான் நிறைய சந்தோஷம். ஓகே, குஷியாங், குஷியாங். குஷியாங்னா ஹாப்பினஸ். ஏக்னா ஒன், அதோட ப்ளூரல் என்ன? அனேக், மெனி. ஏக், அனேக், ஒன், மெனி. மிட்டாய் ஸ்வீட், இதோட ப்ளூரல் மிட்டாயாங். மிட்டாயாங் அப்படின்னா ஸ்வீட்ஸ், ஸ்வீட், ஸ்வீட்ஸ். ஓகே, துக்கான் அப்படின்னா ஷாப்பு, அதோட ப்ளூரல் दुकाने, ஷாப்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு தடவை இதை பார்த்துடலாம். அப்படியே நீங்களும் அப்படியே ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சேவா, சேவாயே. ஓகே, நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். சேவா, சேவாயே. தேதா, தேத்தே. சுவிதா, சுவிதாயே. जानकारी, जानकारियाँ. महीना, महीने. कपड़ा, कपड़े. खुशी, खुशियाँ. एक, अनेक. मिठाई, मिठाइयाँ. दुकान, दुकानें. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போது நம்ம இந்த வச்சன் பதிலியே, அதாவது சிங்குலர் டு ப்ளூரல், இதை பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ரோமன் பார்ப்போம். ஸோ டோட்டலாக இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வச்சன் பதிலி, அதாவது சிங்குலர் டு ப்ளூரல். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மேக் நியூ சென்டென்சஸ். ஸோ ஒரு வேர்டு உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ் தான் இது எல்லாமே. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக், அதாவது ஹிந்தி 3L புக் எடுத்து பாருங்கள். புக்கோட நேம் என்னது?
Shiksha Surabhi. அந்த புக்கில் lesson 1 and 2ல எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸாக நான் இது கொஞ்சம் இன்னைக்கு கொடுக்குறது. இது ஆக்சுவலாக உங்கள் புக்கில் இருக்கிறது தான் எடுத்து இப்போ செப்பரேட்டாக கொடுத்துட்ருக்குறேன். ஸோ மேக் நியூ சென்டென்சஸ் அப்படிங்கிறது உங்கள் லெசனில் புக் பேக் எக்ஸசைஸில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அனுவாத், அனுவாதுனா டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் அது உங்களுக்கு டீச் பண்ணுங்கிறது இல்லை, பிகாஸ் அங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கொஸ்டினுக்கான என்ன மீனிங் அப்படிங்கிறது, ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட இங்கிலீஷ் மீனிங் நான் உங்களுக்கு டைப் பண்ணி அதை உங்களுக்கு ஆல்ரெடி நான் பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக் நியூ சென்டென்சஸ். ஸோ செகண்ட் ரோமன் இப்போ பார்க்க போகிறது वाक्यों में प्रयोग कीजिए. So இதோட மீனிங் மேக் நியூ sentence, make new sentence. okay, so இப்போ இதை பார்ப்போம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு வேர்டு, ஸோ இதோட மீனிங் அண்ட் இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கொஸ்டின் உ இத்து பா இன் ந உத்பன்ன. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிடலாம். उत्पन्न. सेकेंड वन खेत. उत्पन्न ना प्रोड्यूस, खेत ना फील्ड, आई मीन वयल तोटम. नेक्स्ट रखवाली. रखवाली. गरीब शिक्षित. गरीब शिक्षित. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் நம்ம மீனிங் பார்த்துடலாம். சரி, இதோட மீனிங் அண்ட் இதை எப்படி சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்டு உற்பன்ன. உற்பன்ன மீன்ஸ் ப்ரொடியூஸ், அதாவது உற்பத்தி செய்தல். நெக்ஸ்ட்டு கேத். கேத்துனா ஃபீல்டு, தமிழில் சொல்லுவோம் இல்லையா, தோட்டம், வயல், காடு, விவசாயம் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அது. ரக்வாலி. ரக்வாலினா ப்ரொடெக்ஷன், மெயின்டெனன்ஸ், பாதுகாவல். ஓகே, அது. நெக்ஸ்ட்டு கரீப்னா புவர், ஏழை. நெக்ஸ்ட்டு சிக்ஷித் அப்படின்னா எஜுகேட், கல்வி கொடுக்கறது, ஸோ எஜுகேட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த வேர்ட்ஸை நம்ம சென்டென்ஸில் மேக் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் किसान अपने खेत में अनाज व सब्जी उत्पन्न करते हैं. सो இதோட மீனிங் பார்ப்போம். किसान अपने खेत में अनाज व सब्जी उत्पन्न करते हैं அப்படின்னா ஃபார்மர்ஸ் அவங்களுடைய அந்த ஃபார்மில், அதாவது அந்த ஃபீல்டில் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அனாஜ்னா கிரெயின், ஓகே, தானியங்கள், உணவு தானியங்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, அதெல்லாமே. அனாஜ் வா சப்ஜி. சப்ஜினா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேத். கேத்துனா ஃபீல்டு.
किसान दिन भर खेत में काम करते हैं। किसान दिन भर खेत में काम करते हैं. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹோல் டே அவங்க அந்த தோட்டத்தில் தான் வேலை செய்கிறாங்க. நெக்ஸ்ட் ரக்வாலி, किसान, रखवाली ना प्रोटेक्शन. किसान खेत की रखवाली करते हैं. கிசான்னா ஃபார்மர்ஸ், கேத்துனா ஃபீல்டு. ஸோ இப்போ ஒரு விவசாயிங்க இருக்கிறாங்க, ஒரு ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு இந்த இரிகேஷன் பண்ணி அண்டு ஃபெர்டிலைசர் எல்லாம் போட்டு, ஆர்கானிக்கோ இல்லை கெமிக்கலோ ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர் போட்டு அந்த 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 பெஸ்டிசைடு அந்த கெமிக்கல் அதெல்லாம் அடித்து நிறைய உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணுவாங்க. அதை உற்பத்தி பண்ணுறது அதோட விட்டுட்டா போதுமா? என்ன ஆகும்? அப்படியே விட்டுட்டா ஆடு மாடு வந்து கடித்து அந்த எல்லா கிராப்ஸையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அதை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வேலி எல்லாம் போட்டு வைக்கிறது, அண்ட் அதே மாதிரி ஏதாவது பூச்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதுக்கான அந்த மருந்தெல்லாம் அடித்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த பயிர்களை பத்திரமாக பாதுகாக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது தான் ரக்வாலி, அதாவது ப்ரொடெக்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கரீப். ஸோ ஆல்ரெடி நான் அதை சொல்லியிருப்பேன், இப்படி எழுதுனா அதோட ப்ரொனன்சியேஷன் ஜா, அதே இப்படி எழுதி கீழே ஒரு டாட் வச்சா இதோட ப்ரொனன்சியேஷன் ஜா. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லெட்டர் எழுதிட்டோம் அப்படின்னா இது ஜா, அதே லெட்டர் எழுதி அண்ட் அதுக்கு கீழே ஒரு டாட் வச்சா அதோட ப்ரொனன்சியேஷன் ஜா, இசட்ஏ ஜாத். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. नेक्स्ट गरीब ना पुअर, इज या दा ज्यादा, किसान गरीब होते हैं. ज़्यादा किसान गरीब होते हैं. ஓகே, ஸோ நிறைய வில்லேஜில், ஸோ இந்தியாங்கிறது எப்படி ஃபார்மர்ஸோட கண்ட்ரி. ஸோ இந்தியாவுடைய மெயின் சோர்ஸ் என்ன, அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறது யார், எல்லாமே ஃபார்மர்ஸ் தான். ஸோ அந்த ஃபார்மர்ஸோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் ஆஃப் தி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், மேக்ஸிமம் ஆஃப் தி ஃபார்மர்ஸோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ரொம்ப புவராக இருக்குது. எஸ் ஆர் நோ? எஸ், பிகாஸ் இன்றைக்குமே வந்து பார்த்தோம்னா விவசாயிகள் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க லோன் போட்டோ இல்லை ஏதாவது கடன் வாங்கியோ அவங்க விவசாயத்தெல்லாம் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு அழகாக அந்த பயிரெல்லாம் விளைய வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெல்டா ஏரியாஸ் எடுத்துக்கலாம், தஞ்சாவூர் அந்த சைடுலலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பயிர்களை விளைய வச்சுருப்பாங்க. நெல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த நெல்லெல்லாம் விளைய வச்சுருப்பாங்க. நல்லா விளைஞ்சு அறுவடைக்கு வர ஸ்டேஜில் ஃபுல்லாக மழை பெஞ்சு ஃப்ளட்டு வந்து அந்த பயிரெல்லாம் தண்ணியில் மூழ்கிருச்சுன்னா என்ன ஆகும், எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அதை எதுவுமே பண்ண முடியாது, அதை எந்த விதத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அவங்க வாங்கின கடனை திரும்ப கட்ட முடியாது. அப்படி வாங்கின கடனை திரும்ப கட்ட முடியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பாய்சன் சாப்பிட்டோ இல்லை சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இந்தியாவில் இன்னுமே நடந்துகிட்ருக்கு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். ஆல் ஓவர் த இந்தியா நிறையா ஃபார்மர்ஸ் ரொம்ப புவர் சுச்சுவேஷன், அதாவது புவர் ஃபினான்ஷியல்
சுச்சுவேஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷிக்ஷித். ஷிக்ஷித்னா எஜுகேட். किसानों को शिक्षित बनाना चाहिए. किसानों को शिक्षित बनाना चाहिए. शिक्षितना என்ன? எஜுகேட். ஸோ கிசானோன்னா யார்? ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணணும். மேக்ஸிமம் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தோட்டம் இருக்குது, விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவ்வளோக்கா எஜுகேட்டடாக இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் அண்டு மாடர்ன் டெக்னிக்ஸை பற்றி நாலேஜ் அவங்களுக்கு சரியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் எஜுகேட் தெம் ப்ராப்பர்லி, if they farmer people also concentrate about their studies mean அவங்களுடைய படிப்பு மேலே அவங்க கவனத்தை செலுத்தி நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இப்போது ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னிக் அண்டு லேட்டஸ்ட் மெஷினரிஸ் அண்ட் அதோட ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாடர்ன் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகி அது என்ன ஆகும், ஈல்டு நிறைய எடுக்கலாம், அதாவது உற்பத்தி திறன் அதிகமாகும். ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கம்மியாகும் அண்ட் மோர் ஓவர் அந்த ஈல்டு உற்பத்தி அப்படிங்கிறதும் அதிகமாயிரும். ஓகே, ஸோ அதனால் शिक्षित அப்படின்னா எஜுகேட், கிசானோங்கோ शिक्षित बनाना चाहिए. ஸோ அந்த ஃபார்மர் பீப்புள்ஸை எஜுகேட் பண்ணும்போது அவங்க அப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களுடைய ஃபீல்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய அதோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். Next is sixth one. भेदभाव. भेदभावना डिफरेंस அந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறது அதெல்லாமே भेदभावல வரும். ईदगा, धार्मिक, महीने, 10th one दुकान. சில்ட்ரன் இதில் எதுக்காவது உங்களுக்கு மீனிங் புரியல அப்படின்னா நான் லெசன் 1 அண்ட் லெசன் 2 டீச் பண்ணும்போது போர்டில் உங்களுக்கு நிறைய ஒக்காபுலரிஸ் எழுதி போட்டிருப்பேன். ஸோ அந்த ஒக்காபுலரிஸ் எடுத்து அந்த பேஜை நீங்கள் வரும்போது அதை ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை நோட்ஸ் எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இதில் ஏதாவது உங்களுக்கு ஒக்காபுலரி புரியல அப்படின்னா கூட நீங்கள் பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் உங்களுக்கு தேவை ஒக்காபுலரிஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த லெசன் டீச் பண்ண வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ பேத்பாவ் அப்படின்னா பார்ஷியாலிட்டி ஆர் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். मुसलमान
लोग ईदगाह में मुसलमान लोग ईदगाह में भेदभावों को भूल जाते हैं। ओके, सो இது பாருங்க, मुसलमान लोग ईदगाह में भेदभावों को भूल जाते हैं. ஸோ பேதபாவனா என்ன, டிஃப்ரென்சஸ், அதாவது அந்த பாகுபாடு இல்லை அந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறது அதெல்லாம். ஸோ முசல்மான் லோக் அப்படின்னா முஸ்லீம் பீப்புள். ஈத்கானா என்ன, ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ரம்ஜான் அண்டு பக்ரீத் இந்த 2 நாள் மட்டும் அவங்க ஒரு மார்னிங் டைமில் ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். அவங்க நார்மலாக அவங்க மாஸ்கில் போய் ப்ரேயர் பண்ணுறது வேறு. அது ஒரு பர் டே 5 டைம்ஸ் அவங்க ப்ரே பண்ணுவாங்க. பட் இது ஈத்கா அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு காமனான ஓப்பன் ஏரியாவாக இருக்கும், ஓப்பன் பிளேஸாக இருக்கும். அங்கே ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்ஸும் ஒரு யூனிட்டியோட ஒன்றா சேர்ந்து அந்த பர்டிகுலர் டைமில் போய் அங்கே ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அங்கே ப்ரே பண்ணும்போது அந்த இடத்துல, அந்த ப்ரேயர் பண்ணக்கூடிய இடத்துல, ஸோ அங்கே யார் வேணால் எங்கே வேணால் நிற்கலாம். ஸோ அதாவது லைனாக எல்லாம் நிற்பாங்க. ஸோ அதில் பணக்காரன், ஏழை, ராஜா, பிச்சைக்காரன் அந்த மாதிரி பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஸோ ஒரு ஏழையும் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து சீக்கிரமாக வந்தால் நிற்கலாம். அண்ட் ஒரே லைனில் ஒரு ராஜாவும் நிற்கலாம், அங்கே வேலை செய்கிற வேலைக்காரனும் நிற்கலாம். ஸோ அந்த ப்ரேயர் பண்ணுறக்கூடிய இந்த பிளேஸுக்கு நேம் தான் ஈத்கா. ஸோ அந்த ரம்ஜான் அண்டு பக்ரீதுக்கு மட்டும் ப்ரே பண்ணக்கூடிய, ஸ்பெஷல் ப்ரே பண்ணக்கூடிய அந்த பிளேஸுக்கு நேம் தான் ஈத்கா. ஸோ அந்த ஈத்காங்கிற பிளேஸில் அங்கே யாருமே எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈத்கா. ஈத்கானா இப்போ தான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரேயர் பண்ணக்கூடிய பிளேஸ். ईद के दिन सभी मुसलमान ईदगाह में नमाज पढ़ते हैं. नमाज ना प्रेयर पढ़ते हैं. ओके, ஸோ ஈதுக்கே தின், ஈதுனா அந்த ரம்ஜான் பக்ரீத் எது வேணால் சொல்லலாம், ரெண்டையுமே ஈதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போது ஜென்ரலாக இப்போ நம்ம இந்த லெசனில் வந்து ரம்ஜானை பற்றி கொடுத்ததுனால நான் வீல் கன்சிடர் ஜஸ்ட் லைக் அ ரம்ஜான். ஸோ ரம்ஜான் அன்னைக்கு எல்லா முஸ்லீம்ஸும் ஈத்கானா என்ன சொன்னேன், அந்த எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் ப்ரே பண்ணுவாங்க. அந்த ஏரியா, அந்த லேண்டுக்கு நேம் தான் வந்து ஈத்கா. அங்கே போய் ஒன்றா சேர்ந்து ப்ரே பண்ணுவாங்க. ஓகே, नेक्स्ट धार्मिक. रमजान एक धार्मिक महीना होता है.
ரம்ஜான் தார்மிக்னா என்ன? தார்மிக்னா ஹோலி அப்படின்னும் மீனிங் எடுத்துக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் அப்படின்னும் மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ ரம்ஜான் ஏக் தார்மிக் மஹீனா ஹோத்தா ஹை. ரம்ஜான் அப்படிங்கிறது ஒரு ஹோலி மந்த், ஒரு ரிலீஜியஸ் மந்த். யாருக்கு? முஸ்லீம்ஸ்க்கு. பிகாஸ் அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ பகலெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஈவினிங் அந்த சன்செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ரம்ஜான் ஏக் தார்மிக் மஹீனா होता है. धार्मिक அப்படின்னா ரிலீஜியஸ் ஆர் ஹோலி மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மஹீனே. மஹீனேனா மந்த், மந்த்ஸ். साल के 12 महीने होते हैं. ஸோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்த் இருக்கும்? 12 மந்த் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறோம். ஸோ அந்த மஹீனே அப்படின்னா மந்த்ஸ். ஓகே, சால் கே 12 மஹீனே ஹோத்தே ஹேன். வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்கும்? 12 மந்த் இருக்கும். ஸோ அதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு துக்கான். दुकान शॉप. ईदगाह के बाहर, ईदगाह के बाहर अनेक दुकानें लग जाते हैं. अनेक दुकानें लग जाते हैं. ஸோ ஈதுகானா என்ன? அந்த ரம்ஜான் ஆர் பக்ரீதுக்கு பிளேஸ் அந்த ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த வர்ஷிப் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த லேண்ட், அதாவது ஓப்பன் ஏரியா. ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் ஈதுகா. ஸோ ரம்ஜான் அன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஈதுகாவில் போய் ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அப்படி ப்ரே பண்ணிட்டு வரும்போது பார்த்தோம்னா அந்த ஏரியாவை சுற்றி ஒரு டெம்பரவரி ஷாப்ஸ் நிறையா ஓப்பன் பண்ணுவாங்க. பாஹர்னா அவுட் சைடு, வெளியில். अनेक दुकानें many shops लग जाते हैं. they open many temporary shops. temporary shopsனா அங்கே அந்த நிறைய குட்டீஸ் எல்லாம் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா ப்ரே பண்ண. ஸோ அப்போ அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டாய்ஸோ, ஸ்வீட்ஸோ, ஐஸ்கிரீம்ஸோ, அந்த மாதிரி நிறைய விதமான ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இப்போ இதை இன்னொரு தடவை பார்த்துடலாம். भेदभाव, पार्शियलिटी. मुसलमान लोग ईदगाह में भेदभावों को भूल जाते हैं. मुस्लिम पीपल forget that partiality in ईदगाह. नेक्स्ट ईदगाह அப்படின்னா அந்த worship place. ईद के दिन सभी मुसलमान ईदगाह में नमाज पढ़ते हैं. ஸோ அந்த ஈத் அன்னைக்கு, அந்த ரம்ஜான் அன்னைக்கோ இல்லை பக்ரீத் அன்னைக்கோ என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே அந்த ஈத்காங்கிற அந்த பிளேஸில் போய் எல்லாருமே ப்ரே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தார்மிக், ரிலீஜியஸ் ஆர் ஹோலி அப்படின்னு வச்சுக்கலாம். ரம்ஜான் ஏக் தார்மிக் மஹீனா ஹோத்தா ஹை. ரம்ஜான் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் மந்த். அதாவது கடவுளுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லலாம், இந்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதம் 18 நாள் வந்து ரொம்ப அம்மன் கோயிலில் போய் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த வின்டர் சீசனில் பார்த்தோம்னா சபரிமலைக்கு நிறைய பேர் மாலை போடுவாங்க. ஸோ மாலை போட்டு 48 நாள் விரதம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு ரம்ஜான் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் மந்த் அண்ட் ஹோலி மந்த், ரொம்ப புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ओके नेक्स्ट महीने. महीने साल के 12 महीने होते हैं. सो महीने मीन्स मंथ. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்த் இருக்கும்? 12 மந்த் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்
दुकान, दुकान मीन्स ஷாப். ईदगाह के बाहर, ஸோ அந்த ஈத்காங்கிற அந்த வர்ஷிப் பிளேஸ்க்கு வெளியில் அநேக் துக்கானே லக் ஜாத்தே ஹேன், நிறைய ஷாப்ஸு டெம்பரவரியாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஒன் டே மட்டும். ஸோ அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லா குழந்தைங்களும் அவங்க வந்து ஒருத்தரை ஹக் பண்ணுவாங்க, அந்த ஈத் முபாரக் அப்படின்ட்டு அவங்க விஷ் பண்ணுவாங்க. அடுத்து அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு போய் கொஞ்ச நேரத்தில் அந்த ஷாப்ஸ் எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் नेक्स्ट रोमन अनुवाद. अनुवाद which mean translation. ट्रांसलेशन உங்களுக்கு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, பிகாஸ் இது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்ரெடி ஐ சென்ட் திஸ் பிடிஎஃப் ஃபார்ம் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஆப்பில் உங்களுக்கு குரூப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் அனுப்பியிருப்பேன். ஓகே, ஸோ இதை நான் ஜஸ்ட் ரீட் பண்ணி காமிச்சிடுறேன், இதுவே உங்களுக்கு எனஃப். பாரத் காவோं का देश है, திஸ் ஆல்சோ ஃப்ரம் யோர் புக் ஒன்லி. ஓகே, உங்கள் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் இதிலேருந்து எடுத்திருப்பேன். பாரத் காவோं का देश है, गाँव அப்படின்னா வில்லேஜ். ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு நான் எக்ஸாமில் இதில் ஹிந்தியில் கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஸோ அந்த ஹிந்தியில் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ஆன்சர் எழுதுனா போதும். ஸோ நான் என்ன கொஸ்டின் உங்களுக்கு ஹிந்தியில் கேட்டிருக்கேனோ அதோட மீனிங்கை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனா போதும். ஓகே, டிரான்ஸ்லேஷன் பார்ட்டில் மட்டும். ஸோ கொஷின் ஆன்சர் போர்ஷனில் போய் நான் கேட்ட கொஸ்டினுக்கோட மீனிங் என்னன்னு நீ இங்கிலீஷில் எழுதிடாத. ஓகே, ஒன்லி ஃபார் டிரான்ஸ்லேஷன் பார்ட். டிரான்ஸ்லேஷனில் ஹிந்தியில் கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டின் என்ன வந்திருக்கோ அதோட மீனிங் அப்படியே மீனிங்கை நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். இனஃப். பாரத் गाँवों का देश है அப்படின்னா இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் வில்லேஜஸ். இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் வில்லேஜஸ். सेकंड वन, किसान के कारण ही देश हरा भरा होता है. So our country is green due to our farmers. ஸோ நம்ம நாடு எப்படி இருக்குது? பச்சை பசேல்னு இருக்குது. யாருனால இப்படி பச்சை பசேல்னு இருக்குது? ஸோ நம்ம விவசாயிகள்னால தான் நம்ம நாடு பச்சை பசேல்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், किसानों को शिक्षित बनाने से ही उनकी स्थिति सुधर सकती है. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம விவசாயிகளை கல்வி அறிவு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை டெவலப் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் தே ஆர் நாட் தட் மச் எஜுகேட்டட். ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாததுனால கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குற நிறைய ஆஃபர்ஸை அவங்களால யூஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போது இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபார்மர்ஸ் கேன் டெவலப் if they are educated. Farmers can develop if they are educated. Okay, next fourth one, किसानों के विकास से ही भारत का विकास होगा. किसानों के विकास से ही भारत का विकास होगा. Our country will grow when our farmers develop. Our country will grow when our farmers develop. அதாவது இந்தியாங்கிறது ஒரு விவசாய நாடு. என்னைக்கு விவசாயிகள் முன்னேறுறாங்களோ அன்னைக்கு நம்ம நாடும் தன்னால் முன்னேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. फिफ्थ वन, रमज़ान महीने में मुसलमान दिन भर उपवास रखकर रात के समय भोजन करते हैं. रमज़ान के महीने में मुसलमान दिन भर
उपवास रखकर रात के समय भोजन करते हैं. ஸோ முஸ்லீம் பீப்புள் ரம்ஜான் மந்தில் என்ன பண்ணுறாங்க, பகலெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க. ஸோ ஈவினிங் டைமில் அந்த சன்செட் ஆனதுக்கப்புறம் ஒரு 6:30க்கு அப்புறம் தான் அவங்க ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. டியூரிங் ரம்ஜான் மந்த் முஸ்லீம்ஸ் ஃபாஸ்ட் த ஹோல் டே and break their fast at night. Okay, next 6th one, मुसलमान लोग इस महीने में दान भी करते हैं. ஸோ முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க, ரம்ஜான் மந்த்துங்கிறதே ஒரு ஹோலி மந்த் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ரிலீஜியஸ் மந்த்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மந்தில் நிறைய டொனேட் பண்ணுவாங்க இல்லாதவங்களுக்கெல்லாம். ஓகே, ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க. முஸ்லீம்ஸ் டொனேட் டியூரிங் திஸ் மந்த். ஸோ இந்த ரம்ஜான் மந்தில் நிறைய டொனேட் பண்ணுவாங்க பர்டிகுலராக. நெக்ஸ்ட் இஸ் 7th one, सब एक साथ घुटनों के बल बैठते हैं. ஸோ அங்கே ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக ப்ரே பண்ணிவிட்டு ஒன்றா அவங்க முட்டியை பேலன்ஸ் பண்ணி முட்டி போட்டு ப்ரே பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸ் நீல் வைல் தே ப்ரே. முஸ்லீம்ஸ் நீல், KNEEL, நீல் வைல் தே ப்ரே. அவங்க முட்டி போடுவாங்க எப்போ, அவங்க ப்ரே பண்ணும்போது. 8th one, ईदगाह के बाहर कई तरह की दुकानें बनी होती हैं. ஸோ ஈத்கானா அந்த ஒர்ஷிப் பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தேன், அந்த பிளேஸுக்கு வெளியில் நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். டியூரிங் ஈத்னாவே ரம்ஜான் ஆர் பக்ரீத். ஸோ இந்த லெசன் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரம்ஜான் மட்டும் எடுத்துக்கலாம். EID, ஈத்னு போட்டிருப்பேன், ஈத்னா ரம்ஜான். டியூரிங் ஈத் த மாஸ்க் வில் பி சரவுண்டட் வித் மெனி ஷாப்ஸ். ஓகே, அந்த மாஸ்க் எப்படி இருக்கும், ஃபுல்லாக நிறைய அந்த வர்ஷிப் பிளேஸ், அந்த ஈத்காங்கிற பிளேஸ் ஃபுல்லாகவே நிறைய டெம்பரவரி ஷாப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். 10th one, ईद के दिन लोग एक दूसरे के घर जाकर मिलते हैं. ईद के दिन लोग एक दूसरे के घर जाकर मिलते हैं. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, people visit each other on the day of Eid. People visit each other on the day of Eid. 10th one, सचमुच ईद खुशी और प्रेम का त्योहार है. Eid is truly a festival of joy and happiness. ஓகே, ஸோ இதையும் உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதிக்கணும். அண்ட் மறக்காமல் உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் இந்த மாதிரி கவர் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக நீட்டாக கவர் பண்ணுங்கள், இண்டெக்ஸ் ஃபில் பண்ணுங்கள், பேசிக் நான் கொடுத்த 6 சாப்டரையும் நீட்டாக எழுதுங்க. ஸோ நிறைய நோட் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு, அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் when you are going to submit your classwork note, it should be very neat and clear. Okay, I hope you will maintain your note very neat and clean. Okay बच्चों, धन्यवाद.